அவர் மேலே வந்து நாங்கள் இப்போ எடுத்திருப்பது நீ நினைக்கிற மாதிரி தண்டனை அல்ல, அவருக்கு ஒரு வார்னிங், ஒரு எச்சரிக்கை. இன்னமும் சொல்லப்போனால் அவரை ஒரு அரசியல் படுத்துகிறான். அவ்வளோ பெரிய புத்தகம் வெளியிட்டு இருக்கிறார்ல, அம்பேத்கர் புத்தகம். அவர் வந்து பெருசாக இருக்குது பார்க்கறதுக்கு. அந்த புத்தகத்தை பார்க்கும்போது எல்லாருக்குமான அம்பேத்கர். அப்போ அந்த புத்தகத்தை படிச்சு கிடிச்சிட்டு வாப்பா அப்படின்னு 6 மாதம் அவன் படிக்கட்டும், கொஞ்சம் வந்து மற்ற வேலையில் அவர் யோசிக்கட்டும். எங்கள் கட்சி வந்து ஒரு கூட்டணி இருக்குது. அப்போ கூட்டணிக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது. அந்த கூட்டணி தர்மத்தோட தான் பேசணும் யாராக இருந்தாலும். இப்போ நான் கூட இருக்கிறேன், நான் பேசும்போது வந்து நான் ஏதாவது பேசுகிறேன்னா எனக்குள்ளே மனசுக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்குது. எல்லாத்தையும் நான் பேச முடியாதுல்ல. எப்போ பேசணும், எப்படி பேசணும், யாரோடு பேசணும், எந்த இடத்துல இருந்து பேசணும், இதெல்லாம் எங்கள் தலைவர் அமைப்பத்தில் புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. உரிய இடமறிந்து உரையாடல் வேண்டும். விஜய் வந்து நேருக்கு நேராக திமுகவை எதிர்க்கிறார். இதில் உங்களுக்கு இன்னும் மாற்று கருத்து இருக்காது. நாங்கள் திமுகன்ற கட்சியில் கூட்டணியில் இருக்கிறோம். அப்போ கூட்டணி இருக்கும்போது நீ ஒழுங்காக போனேன்னா அம்பேத்கர் புத்தகத்தை மட்டும் பேசிக்கிட்டு வர்றத நாகரிகம். அந்த புக்கு அவ்வளோ பெரிய புக்கு இருக்குல்ல, அதை பற்றி பேசலாம்ல. என்னென்ன சொல்லியிருக்காரு அம்பேத்கர், அம்பேத்கர் சொன்னார்னு கூட சொல்லு. ஸ்டாலினை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாரு யார்? விஜய். அதுக்காகவே அங்கேருந்து அவர் சினிமாவில் 2000 கோடி 200 கோடி 300 கோடி சங்காரம் தூக்கி எரிஞ்சு விட்டு அவர் வர்றாரு. அப்போ அவரோட நின்றுக்கிட்டு நீ வாட்டுக்கு ஏதாவது பேசியிருந்தீங்கன்னா இது கட்சி சிக்கலாகும்ல. நாங்கள் எங்கே இருக்கிறோம் கூட்டணி? யாரோட இருக்கிறோம் நாங்கள் கூட்டணி? நாங்கள் திமுகவோட இருக்கிறோம். திமுக விட்டு வெளியில் வந்தால் நீ பேசு. இப்போ கூட வந்து நடவடிக்கை எடுக்கும்போது நானே ஓப்பனாக சொன்னேன், அண்ணே கொஞ்சம் பார்த்து நடவடிக்கை எடுக்கணும்னே அப்படின்னு சொன்னேன். எங்கள் தலைவருக்கு தெரியும், இல்லைப்பா இது அளவுக்கு மீறி போயிடுச்சுப்பா அப்படின்னு நடவடிக்கை எடுக்கிறாரு. நான் தலித்தை வந்து நம்ம உடனே டக்குன்னு நடவடிக்கை எடுக்க வேண்டாம், அதை நம்ம பொறுமையாக செயல்படணும் அப்படின்னு தான் சொன்னமே தவிர. கட்சியிலிருந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் இடைக்காலமாக 6 மாதத்திற்கு நீக்கம். உங்களுடைய பார்வை என்ன? என்னுடைய பார்வை என்ன, அதில் தனியாக இந்த தலைவர் ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாருன்னா அந்த நடவடிக்கை கட்டுப்படுவது தான் ஒவ்வொருடைய தொண்டனுடைய வேலை. அப்போ எங்கள் தலைவர் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாருன்னா சும்மா எடுத்தம் கவுத்தம் எடுக்க மாட்டார். ரொம்ப ஆலோசனை செய்து தீர்க்கமாகத்தான் ஒரு நடவடிக்கை எடுப்பார். ஏன்னா அவர் வந்து தலித் அல்ல, தலித்து அல்லாதவர். அது வேளச்சேரி தீர்மானத்தில் வந்து அதுக்கு முன்னாடி என் கட்சி வந்து வெறும் தலித்து கட்சியாக தான் இருந்துச்சு. வேளச்சேரி தீர்மானம் 2007 உருவாக்கப்பட்டது. அந்த உருவாக்கத்திற்கு பிறகு தலித்து அல்லாத சமூகத்தை சார்ந்த தோழர்கள்லாம் பல பேர் வர்றாங்க. வந்து இன்னைக்கு எம்எல்ஏ கூட ஆகிட்டாங்க. ஒருத்தர் இஸ்லாமியர் ஆனூர் ஷானவாஸ், இன்னொருத்தர் வந்து எஸ்எஸ் பாலாஜி வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள். இவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து அதிகாரத்தின் உச்சத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ இது வந்து வரலாற்றில் ஒரு சிறப்பு. அந்த வகையில் அன்பு தம்பி ஆதவ அர்ஜுன் அவர்களும் எங்கள் கட்சிக்கு வந்தார், தொடர்ந்து பணியாற்றி வந்தார். சில கருத்துக்கள் எங்கள் தலைவர் சொல்லியிருந்தால் அந்த கருத்து ரீதியாக அவர் செயல்படவில்லை. அந்த கருத்திற்கு எதிர்ப்பாக செயல்படுவதாக உணரப்படுகிறது. அந்த உணர்வின் காரணமாக, அந்த உண்மையின் காரணமாக அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளோதான், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. ஓகே, கட்சியின் நலன் கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. அதில் ஒரு குறிப்பா ஒரு பாயிண்ட் நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய இந்த எதிர்மறை கருத்துக்கள் அப்படிங்கிறது கட்சியினுடைய நலன் சார்ந்த விஷயத்துக்கு பேசுற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கலாம். அதான் மேலோட்டமாக பார்த்தா அப்படி ஒரு விஷயம் இருக்கு, கட்சி நலனுக்காக அதிகாரம் நோக்கி பேசினது மாதிரி. ஆனா இதுக்கு உள்ளுக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு. கட்சியினுடைய நலன் சார்ந்த விஷயங்களா இல்லாமையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றவர்கள் பேசி விமர்சனத்திற்கு உள்ளாகும் அப்படின்ட்டு. அது அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? அதாவது கட்சியின் நலன்னு ஒன்று இருக்கு, கூட்டணி நலன்னு ஒன்று இருக்கு, அதை விட முக்கியம் மக்கள் நலன். இந்த 3 நலன்களையும் பற்றி கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் எங்கள் தலைவர். எங்களுக்கு வேத புக்கு, உங்களுக்கு வந்து இப்போ ஒரு திருக்குறள் உங்களுக்கு வேத புக்காக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பைபிள் இருக்கலாம், இல்லை பகவத்கீதை கூட இருக்கலாம். ஆனால் விடுதலை சிறுத்தையில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனுக்கும் வேத புக்கு எதுனா இந்த புத்தகம் தான், அமைப்பாய் தள்ளும் புத்தகம். இந்த புத்தகத்தின் மூலமே உங்களுக்கு கருத்து சொன்னால் எனக்கு சிக்கல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது முக்கியமான ஒரு இடம். சும்மா போட்டு நம்ம வாட்டுக்கு ஏதாவது அடிச்சு விட்டு அப்போ நமக்கு சிக்கல் வந்துடக்கூடாது பாருங்க, ரைட்டா? அதாவது கட்சி நலன் என்பது என்னன்னா, கட்சி வந்து இப்போ வந்து இன்னைக்கு 40 ஆண்டுகளுக்கு மேலே இயங்கி கொண்டு இருக்கிறது எழுச்சி தமிழோட தலைமையில். இந்த கட்சி இன்னும் பல ஆண்டுகள், பல 100 ஆண்டுகள் வளர்ந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும். சரிங்களா? வெறும் தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் அந்த கட்சி போகணும். இந்த நலன்களை யாரெல்லாம் நோக்குறாங்களோ அது கட்சி நலன். சரிங்களா? நல்ல ஒரு தலைமை இருக்குது, நல்ல ஒரு கொள்கை இருக்குது, நல்ல கோட்பாடு இருக்குது, அதை வைத்து இயங்குவது, அதற்கு பேர் கட்சி நலன். கட்சி நலனுக்கு அடுத்து பார்த்தோம்னா வெறும் கட்சியை மட்டும் வச்சுங்க ஒன்றும் பண்ண முடியாது. எந்த கட்சி தனியாக நிற்கிது? ஏதாவது ஒரு கூட்டணியில் போய் சேரணும். அப்போ கூட்டணியில் சேரணும்னா யாரோடு கூட்டணி சேருவது, எதற்காக கூட்டணி சேருவது, கூட்டணி சேர்ந்தால் நமக்கு லாபமா நட்டமா, இல்லை இந்த கூட்டணிக்காரங்க நல்லவங்களா, இப்படிலாம் பார்த்து சேர்றோம் பார்த்தீங்களா, அதுதான் கூட்டணி நலன். இந்த 2 நலனை விட முக்கியம் மக்கள் நலன். இது பூரா எதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறான், எதுக்கு கூட்டணி வைக்கிறான்?
ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற தானே. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி என்ன பண்ண போறோம்? நம்ம ஆட்டைய போடுறதுக்கா? மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தானே. மக்கள அரசியல் படுத்துறதுக்கு தானே. மக்களுக்கு வழிகாட்டுறதுக்கு தானே. மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை வழங்குவதற்காக தானே. சரிதானே? அப்ப இப்படிப்பட்ட எல்லாம் எங்க தலைவர் எல்லாம் வந்து இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்தின் பிரகாரமே நான் சொல்றேன். அவர் மேல வந்து நாங்கள் இப்ப எடுத்திருப்பது நீங்க நினைக்கிற மாரி தண்டனை அல்ல. அவருக்கு ஒரு வார்னிங், ஒரு எச்சரிக்கை. இன்னமும் சொல்லப்போனா அவரை ஒரு அரசியல் படுத்துறான். சரிங்களா? தம்பி உனக்கு 6 மாசம் வந்து சஸ்பெண்ட் தம்பி. நீ பண்ணது தப்பா ரைட்டான்னு பாரு. நீ கொஞ்சம் அமைப்பத்தின புத்தகத்த திருப்பி கொஞ்சம் படி. அப்படி இப்படின்னு சொல்லி அவர அரசியல் படுத்துக்கிறான் அவ்வளவுதான். இத உடனே நீங்க பில்டப் பண்ணி பிரச்சனை ஆயிருச்சுப்பா அப்படின்லாம் நீ சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன் இப்ப அவர் கூட நாளைக்கு ஒரு லெட்டர் குடுக்கலாம். அண்ணே நான் வந்து செஞ்சது தப்பு தானே. இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேனே. இனிமே நான் பண்ண மாட்டேனே. அப்படின்னு ஒரு மேல்முறையீடு செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் ஒருவேள. வைத்தோம்னா எங்க தலைவர் ஜனநாயக ரீதியான ஆளு தானே. அவர் உடனே வாங்கி பார்ப்பார்ல. அதுக்கு இந்த அமைப்பத்தின புத்தகத்திலே சொல்றேன். நீங்களும் கொஞ்சம் படிச்சுக்கிறீங்க. நீங்களும் பார்த்து அரசியலுக்கு வர்ற அம்மா மாதிரி இருக்கிறீங்க. அதனால அதையும் படிச்சு கிடிச்சு நீங்களும் கொஞ்சம் விவரமாக்கிக்கலாம். இங்க பாரு இந்த கருத்தை கேளுங்க. இது வந்து என்னன்னா 7வது பக்கம். எங்க தலைவர் எழுதின இந்த புத்தகத்துக்கு தலையங்கத்திலே எழுதியிருக்கிறாரு. அந்த முன்னுரையில எழுதுறாரு பாருங்களேன். முக்கியமான பாயிண்ட். அதாவது மக்கள், அமைப்பு, கொள்கை, மக்கள். இந்த ரீதியா யாராவது செயல்பட்டாங்கன்னா தொடர்நிலை. புரியுதா உங்களுக்கு? மக்களுங்க, அமைப்புங்க, கொள்கைங்க, மக்கள் என்னும் தொடர்நிலை உறவுகளின் அடிப்படையில் மக்கள் நலன்களை மற்றும் அமைப்பு நலன் முன்னிறுத்தாமல், அதாவது மக்கள் நலனையும் அமைப்பு நலனை மட்டும் முன்னிறுத்தாமல் தனிநபர், அமைப்பு, கொள்கை, தனிநபர்னு போயிட்டா சிக்கன்றாரு. உங்களுக்கு புரியுதா? அப்படி இல்லாம மக்கள் தான் முக்கியம், அமைப்பு தான் முக்கியம், கொள்கை தான் முக்கியம் போயிட்டா சிறப்பு பிரச்சனையே இல்ல. ஆனா தனிநபர் பாருங்க, இப்ப எங்க சுத்தினாலும் ஆதவர்ச்சுன் அப்படிதான் பிரச்சனை கிளப்புறாங்க. ஆதவர்ச்சுன் தலைவர் சொல்ற கேட்க மாட்டாரான்னு ஒரு போட்டு கிளப்புறேன். இன்னொரு போட்டு என்ன கிளப்புறேன்? ஒருவேளை தலைவரை தான் இயக்குறாரா அவர் அப்படின்னு கேட்கறாங்க. கரெக்டா அந்த கேள்வியெல்லாம் வருது இல்ல, யதார்த்தத்தை பேசுங்க. அப்படிலாம் வந்து வரும்பொழுது கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்றாரு. தனிநபர் சிக்கலை உருவாக்குவோர் மீது அமைப்பு வழியிலான சட்டம், விசாரணை, எச்சரிக்கை, தண்டனை என்னும் அடிப்படையில் ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் தீர்வு காண்பது ஒரு வகையிலான வழிமுறையாகும். அதே வேளையில் அமைப்பியல், கருத்தியல், அரசியல் படுத்துதல், ஆளுமை வளர்த்தல் என்னும் அடிப்படையில் அவர்களை பயிற்றுவித்தல் மூலம் தீர்வு காண்பது இன்னொரு வகையான வழிமுறையாகும். அத்தகைய வழிமுறைதான் அறிவுபூர்வமான, நிறைவான, நிலையான தீர்வாகும். அப்ப நாங்க அவர் மேல தண்டனை வழங்கவில்லை. நாங்கள் அவரை அரசியல் படுத்துவதற்கான காலம் கொடுத்திருக்கிறோம். அவர் அரசியல் பட்டு அவர் எல்லாம் உணர்ந்து எல்லாம் விவரம் அறிந்து நாங்கள் கட்சி தான் இருக்க போறாரு. இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஓகே. ஏற்கனவே வந்து திமுக தரப்புல இருந்து ஒரு அழுத்தம் இருக்கு விசிகாவுக்கு. அதனாலதான் பல்வேறு விடயங்கள்ல இவங்க போகாம தவிர்க்கிறாங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க. அழுத்தம் கொடுக்கறதுலாம் யாரு அங்க பறக்கல. சும்மா விடுதலை சிறுத்தைக்கு வந்து அழுத்தம் கொடுக்க முடியுமாக்கு? நீங்க பாருங்க எல்லா விலங்கு மேலையும் அந்த ஒரு பேச்சு பொறுங்க நான் பேசிக்கிறேங்க. அப்புறம் பேசுங்க நீங்க. எல்லா விலங்கு மேலையும் நீ பாத்திருக்கீங்களா? சொல்றது நகைச்சுவையா கூட இருக்கலாம். ஆனா உண்மை. எல்லா விலங்கு நீங்களா பாத்திருக்கீங்களா? சிங்கத்து மேல கூட ஒரு அம்மா சாமி இருக்கு. பாத்தீங்களா பார்க்கலையா? என்ன அந்த சாமி பேரு? பராசக்தி உட்கார்ந்துருக்குமா? யானை மேல கூட ஒரு சாமி இருக்குது. எல்லா சிறுத்தை மேல சாமி இருக்குதா? சொல்லுங்க நெறியாளரே. புலி மேல கூட ஐயப்ப இருக்கிறாரு. இப்பதான் ஐயப்பனுக்கு எல்லாரும் மாலை போட்டிருப்பாங்க. சிறுத்தை மேல இருந்தா சாமி இருக்கா? அவ சாமியே ஏறுறதுக்கு பயப்படும் போது விடுதலை சிறுத்தையில வேணா ஏறி அதில் உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை நெறியாளர் அவர்களை. நீங்கள் பாட்டு குழப்பமாக கேள்வி கேட்காதீங்க. அப்படிலாம் பார்த்தோம்னா ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வந்து என்ன நினைக்க போகிறீங்க தெரியல. வேறு யாராவது தப்பாக எடுப்பாங்க. இருந்தாலும் பிரச்சனை நமக்கு உண்மை சொல்கிறதான உண்மை. இங்கே பாருங்க, RS பாரதி அண்ணன் இருக்கார் தெரியுமா? அவர் யாரு? திமுகவில் அதிகாரத்தில் இருக்கிற அமைப்பு செயலர். அந்த அண்ணன் வந்து ஒரு முறை மிக மட்ட ரகமான ஒரு கருத்தை சொன்னார் என்று வெளியில் சொல்லப்பட்டது. என்ன கருத்து அது? நாங்களாம் உங்களுக்கு பிச்சை தாப்பா போட்டோம். நீதிமன்றத்தில் SC ST கொடுக்கப்பட்ட அந்த இதெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு அண்ணே சொன்னார். என்னால் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. எங்கள் தலைவருக்கு வருத்தமாக இருந்துச்சு. எல்லாருக்கும் வருத்தமாக இருந்துச்சு. அது புரட்சி அம்பேத்கர் உள்ளங்கிய இடஒதுக்கீடு. சரியா? அடுத்து வந்து அண்ணன் இளங்கோ தெரியுமா? யார் அவரு? அவரும் திமுகவில் ஒரு உச்ச அதிகாரத்தில் இருக்கிற செய்தி தொடர்பாளர். அந்த அண்ணன் என்ன சொன்னார்? விசிகா ஒரு சாதி கட்சினாரு. சரிங்களா? அப்போ எனக்குலாம் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. எங்கள் தலைவரே வந்து அந்த நேரத்தில் வெல்லும் ஜானே மாநாட்டிலே அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு. என்ன அப்படி பேசிட்டீங்களா அப்படின்ற மாதிரி. நான் அப்படி சொல்லி எங்கள் தலைவர் அப்படி சொல்ல, அவர் ஒரு கருத்து சொன்னார், தப்பான கருத்து அப்படின்ற மாதிரி. நாங்கள் சாதி கட்சியா? நாங்கள் வேலை செய்ய தீர்மானத்துக்கு பிறகு தான் எல்லாம் வர்றாங்களே. இப்போ கூட தம்பி ஆதவர்ச்சுன்னு என்ன அவர் என்ன தலித்தா? இல்லை அது மாதிரி 1000 தோழர் வந்திருக்கான். அது வேறு பிரச்சனை. அப்போ அண்ணன் ஒரு டைலாக் அடித்தார். இப்போ இந்த டைலாக்லாம் யார் அடிக்கிறா? 2ஆம் கட்ட தலைவர்கள். தளபதி ஸ்டாலின் எங்களை மதிக்கிறார்ல. தளபதி ஸ்டாலின் எங்கேயாவது இப்படி தவறா பேசியிருக்கிறாரா? அது மாதிரி ஆதவ அர்ஜுன் பேசலாம், சில தலைவர்கள் பேசலாம். எங்கள் தலைவர் எங்கேயாவது பேசியிருக்கிறாரா? அப்போ ஒரு அமைப்புனா அந்த அமைப்பில் இருக்கின்ற தலைவன் என்ன பேசினான்றதே முக்கியம். அப்போ நாங்கள் பெருசாக கண்டுக்கிறலே. நாங்கள் அப்படி சொன்ன மாதிரி நீ நடவடிக்கை எடுக்கப்பா அவர் மேலே அப்படின்னு கேட்டோமா? இல்லை. அப்போ அவங்க எப்படி எங்களை கேட்பாங்க? அவங்களும் ஒன்றும் கேட்கல.
இல்ல இப்படி ஒரு அவங்கள ஒண்ணும் கருத்து கேட்கல. ம். நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த நேரத்துல எது ஆர்.எஸ். பாரதி மேலயோ, இளங்கோவன் மேலயோ நாங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லல. அவங்களும் நடவடிக்கை எடுக்கல. ஆனா தளபதி ஸ்டாலின் அப்படி தவறா பேசக்கூடாது அப்படின்னு அவர் வார்ன் பண்ணாரு. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியலையா? ஆ அதே மாதிரி எங்களை நடவடிக்கை எடுக்கன்னு யாரும் சொல்ல முடியாது. இது நாங்களாக சுயமாக அன்பு தம்பி வந்து இப்படி செயல்படுறாரு. அது சிக்கலா இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருப்பா தம்பி அப்படின்னு அவர வந்து நாங்க அரசியல்படுத்தி இருக்கிறோம். அவ்வளவுதான். இல்ல அததான் நான் கேட்க வந்தேன். முன்னாடி விசி சமீப காலமாவே விசிகாவினர் எது செய்தாலுமே இவங்களுக்கு திமுகவினுடைய அழுத்தம் இருக்கு. கூட்டணி அழுத்தம் அப்படின்ற ஒரு பிம்பம் இருந்துச்சு. அது பிம்பமா என்னன்னு நமக்கு தெரியல. அப்படி ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு. ஆனா இப்ப இன்னைக்கு தொடர்ச்சியா ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய நீக்கம் அப்படிங்கிறது, இதுவும் திமுக அழுத்தத்தினால தான் ஒரு அ ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு தோற்றம் இருக்காதான்னு கேட்கிறேன். தோற்றம் இருக்குமுங்க. பல தோற்றம் பலமா இருக்குமுங்க. ம். அதுக்கெல்லாம் நம்ம பயிற்சி ஏன்னா எடுக்க தொடர்ந்து முடியாதா? திமுகவ தான் எதிர்த்து பேசிட்டே வந்துட்டு இருக்காரு ஒவ்வொரு மேடைகள்லயும். அப்ப நான் அதுக்கு தான் அந்த எடுத்துக்காட்டு சொன்னேன். ஆர்.எஸ். பாரதி அண்ணன சொன்னேன். அதே நேரத்தில இளங்கோ அண்ணன சொன்னேன். அவங்க சில நேரங்கள்ல துணுக்கா அப்படி பேசுவாங்க. சரிங்களா? அதனால வந்து எல்லாமே நம்ம அத வச்சு மையமா போயிறக்கூடாது. இதுல முக்கியமான விஷயம் என்னவென்றால், எங்க கட்சி வந்து ஒரு கூட்டணியில இருக்குது. அப்ப கூட்டணிக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது. அந்த கூட்டணி தர்மத்தோட தான் பேசணும் யாரா இருந்தாலும். இப்ப நான் கூட இருக்கிறேன். நான் பேசும்போது வந்து நான் ஏதாவது பேசிறேன்னா, எனக்குள்ள மனசுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்குது. எல்லாத்தையும் நான் பேச முடியாதுல்ல. எப்ப பேசணும்? எப்படி பேசணும்? யாரோடு பேசணும்? எந்த இடத்துல இருந்து பேசணும்? இதெல்லாம் எங்க தலைவர் அமைப்பத்தில புத்தகத்தில எழுதி வச்சிருக்கிறாரு. "உரிய இடமறிந்து உரையாடல் வேண்டும். வீணில் உளறிடும் வெறும் பேச்சை தவிர்த்திட வேண்டும்." அந்த தம்பி தவிர்க்கல. அதனால நாங்க வந்து எங்க கட்சிக்குள்ள விஷயம்ங்க இது. அவர் நான் வெளி கட்சியா ஆனா இருக்கிறாரு. நேற்றைக்கு வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் அவர் கட்சியில தான் இருக்காரு. தொடர்புல இருக்காரு. உயர்நிலை இப்பயும் குழுவுல கட்சியில தான் ஆலோசனை இருக்கிறாரு. நடத்திட்டு இருக்காரு. நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். போய் இடைக்கால புத்தகம் நீக்கம். இடைக்கால நீக்கம்னா போய் உட்கார்ந்து ஒழுங்கா படிப்பா. அமைப்பகத்தில புத்தகத்த படி. புரட்சி அம்பேத்கர் புக் அன்றும் இன்றும் என்ற புக்க வச்சிருக்கிறேன். அத படி. அப்படி எல்லாத்தையும் புத்தகத்த அமைதியா 6 மாசம் படிச்சுக்கிட்டு இருப்பான்னு சொல்லியிருக்கிறோம். அவ்வளவுதான். நீ வந்து உடனே வந்து வெளிய போப்பா அப்படின்னு விரட்டியா விட்டோம். என்னங்க நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? கட்சியில அப்படி இருந்தே செய்வோமாங்க நாங்க? இடைக்கால நீக்கம்னாலுமே ஒரு 6 மாசத்துக்கு கட்சி பணிகள்ல ஈடுபடக்கூடாது. அது எல்லாமே நீக்கம் தானே. அதுதான் நீக்கத்துல தானே படிக்கிறதுக்கான வரும். டயம். அவ்வளவு பெரிய புத்தகம் வெளியிட்டு இருக்கிறார்ல. அம்பேத்கர் புத்தகம் அவர் வந்து பெருசா இருக்கு பார்க்கறதுக்கு அந்த புத்தகத்த பார்க்கும்போது. எல்லாருக்குமான அம்பேத்கர். அப்ப அந்த புத்தகத்த படிச்சு கிடிச்சுட்டு வாப்பா அப்படின்னு 6 மாசம் அவன் படிக்கட்டும். கொஞ்சம் வந்து மத்த வேலைகள அவர் யோசிக்கட்டும். வருவாரு நாங்க திருப்பி அவர் இங்க பாருங்க பிரதர். இது வந்து நான் வந்து சஸ்பெண்ட் என்பது வேற, டிஸ்மிஸ் என்பது வேற. சரியா தோழி அவர்களே? சரிதானே? நாங்க இப்ப பண்ணியிருக்கிறது சஸ்பெண்ட். சஸ்பெண்ட் என்றால் தற்காலிக நடவடிக்கை, தற்காலிக நீக்கம். டிஸ்மிஸ் என்றால் நிரந்தர உறுப்பினர் அட்டையை கூட வாங்கிக்கிட்டு சுத்தமா அனுப்புறது. அப்படி நாங்க செய்யல. செய்ய மாட்டோம். ஏனென்றால் எங்கள் தலைவர் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு தலைவர். எங்கள் தலைவர் சர்வாதிகாரி அல்ல. அவ்வளவுக்கு நடவடிக்கை எடுக்கின்ற அளவிற்கு அவர் ஒண்ணும் பெருசா உலகத்தில் இல்லாத எந்த கருத்தையும் அவர் சொல்லல. அவர் இடம் தெரியாத இடத்துல போய் பேசிவிட்டார். கரெக்ட்டா நம்ம திமுக பத்தி நம்ம பேசாத பேச்சா? உங்கட்டயும் இல்ல பேசாத அப்ப அந்த பேச்சா? இடத்துல அந்த அப்ப இடத்துல என்னன்னா, ம். கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குங்க. ஒரு கோட்பாடு இருக்குங்க. அந்த கோட்பாட்டு கொள்கை எங்க பேசுறோம், யாரோட பேசுறோம்ன்ற முக்கியம் இருக்குல்ல. ஆதவ அர்ஜுனா அவர்கள் எந்த இடத்துல பேசினாரு அப்படிங்கிறது தான் மேட்டர்ன்னு சொன்னீங்க. அப்ப விஜய் அவர்கள மேடையில வச்சுட்டே அந்த மாதிரி பேசினது தான் பிரச்சனையா? இங்க பாருங்க, விஜய் வந்து நேருக்கு நேரா திமுகவை எதிர்க்கிறார். இதுல உங்களுக்கு இன்னும் மாற்று கருத்து இருக்காது. நாங்க திமுகன்ற கட்சியில கூட்டணியில இருக்கிறோம். அப்ப கூட்டணில இருக்கும்போது நீ ஒழுங்கா போனேன்னா, அம்பேத்கர் புத்தகத்த மட்டும் பேசிவிட்டு வர்றதே நாகரிகம். அந்த புக் அவ்வளவு பெரிய புக் இருக்குல்ல. அத பத்தி பேசலாம்ல. என்னென்ன சொல்லியிருக்காரு அம்பேத்கர். அம்பேத்கர் சொன்னாருன்னு கூட சொல்லு. அம்பேத்கர் சொல்லாததா? அம்பேத்கர் சொல்லியிருக்காருங்க. "காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போகின்ற களிமண் அல்ல நான். அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசைவழி போக்கை தீர்மானிக்கிற கடும்பாறை." அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க எங்க இருந்தா நாங்களா தான் இருப்போம். நாங்க கரைஞ்சு போக மாட்டோம். நாங்க திமுக கூட்டணில இருந்தனால நாங்க திமுகவோட கரைஞ்சு போக மாட்டோமா? நாங்க கோட்பாடோட இருப்போம். கொள்கையோட இருப்போம். அப்படி கூட பேசு. அம்பேத்கர் பேசாத பேச்சாங்க. அத விட்டுப்புட்டு நீ பாட்டுக்கு இல்லாத பொல்லாத சொல்லிக்கிட்டு, அது என்னமோ ஒண்ணு சொன்னாப்ளே, ஒரு டயலாக் சொன்னாப்ளே, மன்னராட்சி அப்படின்றது மக்களாட்சி நடந்துகிட்டு இருக்கு. இது மாரி ஏட்டி பூட்டியா பேசுனத நாங்க வந்து அவர வந்து இது பண்ணியிருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. ம். மன்னராட்சி அப்படின்னு அவர் எத சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியாதா? என்னங்க மன்னராட்சின்னு என்னங்க சொன்னாரு? சொல்லுங்க. இது மன்னராட்சி நடக்குது. அம்பேத்கரோட போட்டோ இல்ல வச்சுக்கிட்டு, அம்பேத்கர் மன்னராட்சி புக்க நடக்குதா வச்சுக்கிட்டு, நடக்கலையா இன்னைக்கு அப்படிங்கிறது அவருக்கு வேற இதுக்கு சார். அவர் முன்னாடி வந்து மன்னராட்சின்னு மக்களாட்சி. யார கோட் பண்ணி என்னன்னு சொன்னாருன்னு எனக்கு உங்களுக்கு புரியலையே. தெரியாதா? புரிஞ்சாதான் சொல்லுங்க. விளக்கமா கொடுங்க. என்ன மன்னராட்சின்னா? தமிழகத்திலே இங்க வாரிசு அரசியல் நடந்துட்டு இருக்கு. வாரிசு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஓ! நீங்க அதுதானே அத மீன் பண்ணி சொல்றீங்களா? சொல்றாரு. இங்க பாருங்க. நெறியாளரே அமைதியா பேசுங்க. அவங்க அப்பா டாக்டர் கலைஞர் கருணாநிதிக்கு நல்ல 2, 3 பிள்ளைக பிறந்திருக்கு. அதுல ஒருத்தர் வந்து தளபதி ஸ்டாலின். ரைட்டா? அவரு சும்மா இவங்க நெனைக்கிற மாரி சாதாரணமா அப்படிலாம் பதவிக்கெல்லாம் வரல. அவர மாரி கடுமையாக உழைத்து இந்த பொசிஷனுக்கு வந்தவர் யாருமே இருக்க முடியாது. இது எல்லாருமே ஏற்றுக்கொள்வார்கள். கரெக்ட்டா? அவ்வளவு கடுமையான உழைப்பு. இன்னைக்கு வரைக்கும் அவர் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்ல.
நேர்மையா இருக்கிறார். நான் தான் சொல்றேன்ல, மத்த ஆள்லாம் பேசுறேன்ல, ஏன் அவர பேசுறதுக்கு எனக்கு என்ன தெரியுது? அப்படிப்பட்டவர்ல அவர் ஊழல் நேர்மையான ஆளு. குற்றச்சாட்டுகளே இல்லன்னு எடுத்துக்கலாமா? அவர் மேல எதுவுமே இல்லங்க. நிரூபிக்கப்படலன்னு எடுத்துக்கலாமா? அவர் மேல எதுவுமே இல்ல. இதுவரைக்கும் எந்த கட்சிக்குள்ள ஊழல் இருக்குல்ல. அவன் கட்சிக்காரன் பிராடு போயிருப்பேன். இவர் வந்து அப்படிலாம் இல்ல. நேர்மையான ஆளு. அவருக்கு அடுத்து இவர் வந்திருக்கிறார். யாரு? உதயநிதி ஸ்டாலின். இந்த காலத்துல எவன் அப்பா பேச்செல்லாம் கேட்குறாய்ங்க. அவன் தறுதலையா திர்றாய்ங்க. ஆனா, அவர் அவங்க அப்பாவுக்கு எவ்வளவு மரியாதையா பக்கத்துல கூட சேர்ல உட்காராம, அப்பா சொல்றத கேட்டு ஒரு நல்ல பிள்ளையா நாட்டுக்கு பயன்படுறாரு. இன்னைக்கு யார் ஓட்டு போட்டா? அவங்க அப்பா ஓட்டு போட்டாரு. அவங்க அம்மா ஓட்டு போட்டுச்சா? மக்கள் ஓட்டு போட்டாங்க. எம்எல்ஏ ஆயிட்டாரு. நீங்க மினிஸ்டர் ஆயிட்டாரு. நல்லது செய்றாரு. நல்லது செய்யாட்டினா மக்கள் எடுக்க மாட்டாங்க. இது என்ன நிரந்தரமான இதா? மன்னராட்சி இப்ப இந்த இருக்கிறாரு. இவர் ஒழுங்கா செயல்படாட்டினா மக்கள் மாத்தி விட போறாங்க. கரெக்ட்டா இல்லையா? அப்ப இவருக்கு குழந்தைகள் இருக்கு. எல்லாருக்கும் பெத்துட்டாங்க. இப்ப அப்படியே வாங்க. டாக்டர் கலைஞர் கருணாநிதியை எதிர்த்து களமாடியவர் புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன். அவரு பாவம் கல்யாணம் பண்ணாரு. அவருக்கு குழந்தை இல்ல. இந்நேரம் குழந்தை இருந்தாருன்னா அவர் இங்க ஆண்டுக்கு இருந்திருப்பாரு. அவருக்கு குழந்தை இல்ல. அப்பயும் கூட யோசித்து பாருங்க. அவருக்கு அடுத்து யாரு வந்துச்சு? அம்மா எஸ்.எஸ். ஜானகி அம்மா வந்தாங்கல்ல. ஜானகி அம்மா யாரு? அவங்க இதானே. அப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்தாங்கல்ல. ஜெயலலிதா அம்மையாருக்கு, எம்ஜிஆருக்கு என்னன்றது உலகத்துக்கே தெரியும். ஏன்னா அவங்க என்ன பெரிய அரசியல் இருந்து பணியாற்றி வந்தாங்க. ஏதோ ஒரு நெருக்கம். அந்த நேரத்துல இவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் குழந்தை இல்ல. ஜெயலலிதா அம்மையாரும் அப்படியே போயிட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணியிருந்து ஏதோ ஒரு குழந்தை கிழந்து இருந்திருந்தா இன்னைக்கு அவங்க ஆண்டிருப்பாங்க. அது மாதிரி தாங்க நெறியாளரே. இப்ப அதாவது உறவோடு சேர்ந்த நல்ல ஒரு கருத்து உறவோடு இருந்தால் அவங்க ஆடுறது தப்பு இல்ல. அவன் பைத்தியக்காரனா பிறந்தா ஆள முடியாது. ரைட்டா? அவனுக்கு அரசியல் தெரியாட்டினா ஆள முடியாது. அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டி சொல்றேன். ஒண்ணும் நீங்க பயப்படாதீங்க. இப்ப அண்ணன் இருக்காரு. யாரு? அழகிரி அண்ணன். ஆக்சுவலா கலைஞருக்கு அடுத்து யாரு வரணும்? அழகிரி அண்ணன் தானே வரணும். எங்க மதுரைக்காரு. ஏன் அவர் வரல? அவர் மக்கள்ட்ட வந்து போகல. மக்கள்ட்ட வந்து களமாடல. அவர் எம்பியா கூட ஆனாரு. ஆனா மக்கள் தேர்ந்தெடுக்கலைல. இதுதான் அரசியல். இந்த அரசியலில் இவர்கள் உறவோடு இருந்தாலும் ஒழுங்கா வேலை பார்க்குறாங்கன்னு பார்க்கணும். இவங்க ஒழுங்கா வேலை பார்க்காம இருந்தா நம்ம மக்கள் தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் கலைஞருக்கு பிறகு யாரு? ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக ஆட்சி செய்கிறார். சிறப்பாக பணியாற்றுகிறார். நிச்சயமாக அவங்க பையனும் செய்வார் என்று நம்புகிறோம். அப்ப இதெல்லாம் வந்துகிட்டு நீங்க மக்கள்கிட்ட தான் போய் பேசணும். ரைட்டா? அத விட்டுப்புட்டு நீ மேல உட்கார்ந்துட்டு அவரு ஸ்டாலின எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. யாரு? விஜய். அதுக்காகவே அங்கருந்து அவரு சினிமால 2000 கோடி, 200 கோடி, 300 கோடி சங்காரம் தூக்கி எறிஞ்சுப்புட்டு அவர் வர்றாரு. அப்ப அவரோட நின்னுகிட்டு நீ பாட்டுக்கு எதையாவது பேசியிருந்தீன்னா, இது கட்சி சிக்கலாகும்ல. நாங்க எங்க இருக்கிறோம் கூட்டணி? யாரோட இருக்கிறோம் நாங்க கூட்டணி? நாங்க திமுகவோட இருக்கிறோம். திமுக விட்டு வெளியில வந்தா நீ பேசு. நாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டோம். அப்ப அதுலன்னு ஒரு அறம் இருக்குல்லங்க. அரசியல் அறம் இருக்குதுல்ல. அப்புறம் நீ அத பத்தி நீ இப்படி பண்றீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்ல அதாவது இப்ப நீங்க இந்த 6 மாத காலம் வந்து சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்கோம். அவருக்கு படிக்க டைம் குடுத்துருக்கோம்னு சொல்றீங்களா? இந்த 6 மாத காலத்துல அவரு பேச மாட்டாரா திரும்பவும் திமுக விமர்சனம் செய்து? பேச மாட்டாருன்னு நம்புறான். ம். அப்புறம்? ஆனா இதுக்கு முன்னாடியே திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னாரு? அவர கூப்பிட்டு தனியா வந்து பேசியிருக்கோம். இந்த மாரிலாம் பேச வேணாம்னு அறிவுறுத்தி இருக்கோம். அவரும் பேச மாட்டோம்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. அதன் பிறகும் தலைமை சொன்னதுக்கு அப்புறமும் அத கேட்காம திரும்பவும் அதே நடவடிக்கைகள் நீண்டிருக்குல்ல. அதன் தொடர்ச்சியா தான் இன்னைக்கு இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. அப்ப திரும்பவும் தொடராதுன்னு என்ன நிச்சயம்? அதாவது இவர் இப்படிலாம் பண்ணனால தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இனி அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். திருப்பி அப்படித்தான் பண்ணுவாருனால நாங்க என்ன செய்ய முடியும்? நிரந்தர நீக்கமா? அப்ப நாங்க என்னங்க செய்ய முடியும்? அதான் நிரந்தர நீக்கமா? அதெல்லாம் நான் எப்படிங்க சொல்ல முடியும்? ஆனா அப்படிலாம் பண்ண மாட்டாருன்னு நான் நம்புறேன். நாங்க நம்புறோம். எங்க தலைவர் நம்புறாரு. ரைட்டா? அவர் உண்மையிலே இங்க பாருங்க. அவர் வந்து நான் நெருங்கி பழகுன தான். அவர் வந்து கட்சிக்கு வரும்பொழுது, கட்சியில மொத எதிர்த்தவன் சங்கத்தமிழன். உயர்நிலை கொள்ளையை எதிர்த்தவங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க வரலாறு. நீங்க போய் ரெட்பிக்ஸ், ஃபிலிக்ஸ்ல வந்து தட்டுங்க. நான் தான் ஓப்பன்ல எதிர்த்து பேசியிருப்பேன். ஒரு திமுக வந்து இங்க வர்றாரு. என்ன நடக்க போதோ, எது நடக்க போதோ அந்த காலத்துல நான் பேசியிருக்கேன். 9 மாசத்துக்கு முன்னாடி. ஆனா இப்ப கூட வந்து நடவடிக்கை எடுக்கும்போது நானே ஓப்பனா சொன்னேன். அண்ணே கொஞ்சம் பார்த்து நடவடிக்கை எடுக்கணும்னே அப்படின்னு சொன்னேன். ஆனா எங்க தலைவருக்கு தெரியும். இல்லப்பா இது அளவுக்கு மீறி போயிருச்சுப்பா அப்படின்னு நடவடிக்கை எடுக்கிறாரு. கட்சிக்குள்ளேயே 2 பிரிவினரா இருக்காங்க விசிகாவுல. ஒண்ணு ஆதவர்ஜுனா ஆதரவாளர்கள், இன்னொன்னு ஆதவர்ஜுனா எதிர்ப்பாளர்கள் அப்படின்ட்டு. அந்த மாதிரி எதுவும் தோற்றம் இருக்கா? அப்படிலாம் இல்ல. எல்லாமே ஒரே ஆதரவாளர் தான். எழுச்சி தமிழர் இப்ப நீங்க வந்து எழுச்சி அவருக்கு தமிழர் சப்போர்ட் பண்ணேன்னு சொன்னீங்க. நான் சொல்றது அறம் சார்ந்து, கருத்து சார்ந்து. ரைட்டா? கருத்து சார்ந்து சொல்றதுதான். சும்மா தான் போறேன். எங்களோட கொள்கை என்ன? நம்ம வேளச்சேரி தீர்மானம்னு நம்ம நான் தலித்த கூட்டு வந்திருக்கிறோம். நான் தலித்த வந்து நம்ம உடனே டக்குன்னு நடவடிக்கை எடுக்க வேண்டாம். அதை நம்ம பொறுமையா செயல்படணும். அப்படின்னு தான் சொன்னமே தவிர, ஒரு சப்போர்ட்டாலாம் ஒண்ணும் பேசல. அவர் சப்போர்ட்டா பேசிட்டு நான் சப்போர்ட்டா பழமா இல்ல அவருடைய கருத்துக்களுக்கே உள்ள அவர் என்ன சொல்லிட்டாரு, கரெக்ட்டா தான சொல்றாரு அப்படின்ற பேச்சுகளும் இருக்குல்ல. அப்படிலாம் நானும் சொல்லலப்பா. இல்ல நீங்க சொன்னீங்க சொல்லல. அந்த மாதிரி பேசுறாங்களேன்ற. அவர் பேசின கருத்து சரியில்லாம் வந்து இங்க பேசல. ஒரே இல்ல அளவு திமுக குறித்து பேசினது கிடையாது. மற்ற கருத்துக்கள் இல்ல. அவரு நான் தலித். தலித் அல்லாத ஒரு ஜனநாயக சக்தி வந்திருக்கிறார். கொஞ்சம் பொறுமையா செயல்படுவோம். சரிங்களா? அப்படின்ற மட்டும்தான் நான் சொன்னேன் தவிர, வேற கருத்து நான் சொல்லல. இப்பயும் நான் நம்புறேன். 6 மாசம் அமைதியாக இருந்து அவர் மேல்முறையீடு செய்து
மீண்டும் கட்சிக்குள் வருவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அப்படி அவர் திருந்தி, அறிந்து, புரிந்து வந்தால் எங்கள் தலைவரும் ஏற்றுக்கொள்ளுவார், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். அடுத்தடுத்து கட்சிக்குள்ள என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறது ஆதவர்ச்சனால தொடர்ந்து இருந்துட்டே இருந்துச்சுல்ல. ஸோ இப்போ இந்த நடவடிக்கைக்கு பிறகு கட்சி பணிகள் எப்படிலாம் இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? சிறப்பா இருக்கும். எப்பயும் மாதிரியே இருக்கும். ம். இதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படிதான் நீங்க இருங்க. இது என்ன ஒரு பெரிய மாற்றம். தம்பி வந்து ஒரு தவறா பேசிட்டாரு. ஒரு சிறு நடவடிக்கை. இந்த நடவடிக்கை எப்படின்னு பார்த்தோம்னா, அவர் கையில தான் இருக்குது. எங்க கையில ஒண்ணும் இல்ல. எங்க தலைவர் நடவடிக்கை எடுத்துட்டாரு. அவர் உண்மையிலேயே நல்ல கருத்தியலை உள்வாங்கியவரா இருந்தால், பொறுமையாக இருந்து, அதற்கு விளக்கம் கொடுத்து, தலைவர் சொன்ன கருத்துக்களை உள்வாங்கி, அவர் திருப்பி இந்த கட்சியில் நிச்சயமாக பணியாற்றுவார். அவர் தலித் விடுதலைக்காக நான் போராடுவேன் என்று சொன்ன அந்த கருத்து உண்மை என்றால், தொடர்ந்து அவர் பயணிக்க வேண்டும் என்பது எங்கள் விருப்பம். அவர் தலைவர் சொன்ன கருத்துக்கு உட்பட்டு 6 மாசம் அமைதியா இருப்பது தான் சாலச் சிறந்தது.